அஸ்ஸலாமுஅலைக்கும் வீவர்ஸ், நான் உங்கள் ஃபஸ்லுர் ரஹ்மான். இந்த வீடியோவில் நான் மட்டும் என்ன சொல்ல வரேன்ட்டு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, 3 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு இதை பற்றி நான் பேசலாம். என்ன நடந்ததுன்னா, சிறுவர் ஒருத்தரை இஸ்ரேல் கொடி மிதிச்சு என்று ஸ்ரீலங்கா அரசு கைது பண்ணிக்குது. அதோடு விட்டுறா, அதுக்கு பின்னாடி இன்னொரு இதை நான் சொல்லவா வாங்க. அது என்னென்னா, 25 வயதுள்ள இளைஞர் ஒருவரை போலீஸார் அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. அவங்கள இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு 25 வயசான ஒரு இளைஞரை அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. அந்த தாய் பார்த்துட்டு கத்தின அந்த தகவல்களும் நமக்கு நல்லாவே தெரியுமே விவாஸ். அதுக்கு பின்னால் என்ன நடந்தது தெரியுமா? இன்று ஏப்ரல் 2025 ஏப்ரல் 7ஆம் தேதி இஸ்ரேல் கொடியும் ஸ்ரீலங்கா கொடியையும் ஜாயின் பண்ணி ஒரு யூடியூப்பில் விழுந்துச்சு. அதை கண்ணால் பார்த்தேன். இது எத்தனை பேர் இப்போ கண்டிக்கணும் தெரியா? கண்டிப்பாக மனசு உடஞ்சி போயிட்டு. இப்போ இன்னொரு இதில் எனக்கு இன்னொரு தகவல் கிடைச்ச ஸ்ரீலங்காவையும் இஸ்ரேல்கள் ஆக்கிரமிப்பாங்கன்னு சொல்லி ஒரு தகவலும் எனக்கு வெளியாயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்க்குற நேற்றுக்கு இதை விட கொஞ்சம் மோசமான இதென்று பார்க்குற நேற்றுக்கு அந்த சிறுவர்னால் சிங்கள போராட்டத்துக்கு பொழுது விடுதலை நடந்துட்டு, அதுக்கு பின்னால் என்ன இதுன்னு பார்க்குற நேற்றுக்கு ஸ்ரீலங்கா செஞ்சாலும் நம்ம சவுதி ஈரானோட பேசி பார்க்க சரியாக போய்த்து. இன்னொரு பக்கம் பார்க்குற நேற்றுக்கு ஹிஸ்புல்லா படையை லெபனான் இது செய்யணும்னு சொல்லி லெபனான் தலைவரும் ஒன்று யார்கிட்ட நம்ம சல்மான்கிட்ட கழிச்சிக்காங்க போகிற, சவுதி அரேபியா தலைவர்கிட்ட கழிச்சிக்காங்க போகிற அந்த தவறும் விறுவிறுப்பாக வெளியாகி வருகிறது. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஒன்று சொல்லியது, கடல் ஓரமாக யார் நம்ம ஹிஸ்புல்லா படை ஆயுதங்கள் பரிமாற்றம் செய்து இது செஞ்சது. ஆனால் அதுக்கு பதிலடியாக நம்ம ஹிஸ்புல்லா படை நாங்கள் அப்படி ஒரு ஆயுதம் பரிமாற்றம் பண்ணலன்ட்டு அவங்க இது செஞ்சது. அது பிறகு இன்னொரு பக்கம் போகிற நதிக்கு சிரியாவில் நல்ல வசதிகள் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி நம்ம துருக்கி என்ன செஞ்சது, உடனே இஸ்ரேலோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, அதில் துருக்கி இஸ்ரேலோட இந்த நட்பு உணர்ச்சி இதுகளை உறவுகளை மேற்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளுமே அந்த துருக்கி பண்ணி கொண்டு வருவதான்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. இப்போ அதோட முடியாமல் இப்போ சவுதி இப்போ பலஸ்தீன் பக்கம் சாஞ்சுன்னு சொன்னாலும் இப்போ துருக்கி இஸ்ரேல் பக்கம் சாயுது. அப்படிதான் இதை சொல்லி ஆகணும். அதில் குவைத் என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு பொருள் நாங்கள் பார்க்கும்போது நம்ம இந்த இதில் இவ்வளோ இந்த விஷயங்கள் நடந்து கொண்டு போகும்போது இப்போ அரபு நாடுகளில் இது செஞ்சுது. இப்போ பல நாடுகள் அழிஞ்சிக்குது. அது என்னென்ன நாட்டுகளில் இடம் பிடிச்சி என்னென்ன நாடு பெருசாகிதுன்னு சொல்லி நாங்கள் காண்றதுக்கு இப்போ ஆயுத சொத்துக்குள்ளே அந்த நெப்பை நம்ம எடுத்து பார்த்தே ஆகணும். அது நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்லு.